தான் அந்த பிசாசுகளை துரப்பும், வியாதிகளை வெளியேற்றும் அதிகாரம் உண்டு. ஆகவே அந்த விடுதலை கொடுக்க ஒன்றான முடியும். தேவனைத்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும். உங்களுடைய விளக்கத்தை கொடுத்தீர்கள். மிகவும் ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. உங்களுடைய செய்தியிலே அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள காரணம் என்ன? நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்தி கொடுக்கிறீர்கள். அது ஒரு ஆசீர்வாதம். இரண்டாவது, உங்களுடைய செய்தியில அந்த சத்தியம் அடங்கி இருக்கின்றது. அந்த வேதாம ரீதியின்படி அந்த ஒன்றான மெய்தேவன் யார் என்பதை உலக மக்கள் கண்டுகொள்ள வேண்டும். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் கேட்டு ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு இரவாலா ஜெபித்து கொடுக்கிறீர்களே வார்த்தை, அந்த வார்த்தை சம்மட்டியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடி செல்லுங்கள். அதுக்காக நான் சொல்றேன், கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் இந்த கையிட்டு செய்யும் காரியங்கள் அனைத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. God bless you மகேந்திரன் ஐயா. God bless you ரஜினி அலங்காரமணி. God bless you நேயர்களே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க சொன்னது போல அவரோட வார்த்தை பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. நான் அன்மியூட் பண்ணி தான் வச்சிருந்தேன், கேட்கவில்லை போல இருக்கிறது, மன்னிக்கவும். எனிவே, இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் ஆண்டர்னாஸிலிருந்து விடுதலையை பெற்று அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் மார்ட்டினை அழைப்போம். அவர் கலையத்தில் நிற்கிறார். பாஸ்டர் மார்ட்டின் நிற்கிறீர்களா? God bless you. வந்து கர்த்தர் தந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் நான் இணையத்தின் வழியாய் விசுவாசிகளாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாய் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் செல்லும் பொழுது நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம். அன்பின் இறக்கும் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது எழுதிக்கப்படி ஆண்டவரே. கர்த்தாவே, தேவனாக இருக்கிறபடிய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. என்னை மரத்தினை வெளிப்படுத்தும் கர்த்தாவே. அவருடைய பிழைப்புக்கேற்ற வார்த்தைகள், அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கேற்ற வார்த்தைகளை நீர் அனுப்பி தருவீராக. அதன் மூலமாக ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அவர்களுக்கு கிருபை செய்யபடியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை கேட்கிறவர்கள் ஆண்டவரே 1, 30, 60, 100 அவரோட வாழ்க்கையிலே ஆவி ஆத்மா சரீரத்திலே பலன் தருவர்களாக இருக்கிறபடியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமையான விசுவாசிகளே, இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து ஜெபங்களை கொடுத்து பல காரியங்களை நாம் வாசித்து கொண்டு கொண்டிருக்கோம். பாருங்க, ஜெபத்திலே நாம் என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணணும், எப்படி மாதிரி ஜெபங்கள் வேதத்தில் இருக்கின்றது. அது மட்டும் கிடையாது, முக்கியமான விசேஷமா அதிகமான ஜெபத்தை நம்ம தான் பார்த்துருக்கோம். பல ஜெபங்களை பார்த்தோம். முக்கியமாக அதிகமான ஜெபத்தை யார் பார்த்தோம்னா, பவுல் சபையருக்கு செய்கிற ஜெபம் பாருங்க. அதை நம்ம பார்த்துக்கலாம் பாருங்க. அந்த ஜெபத்துல அவர் எப்படியாய் ஒரு சபைக்கு புத்தி சொல்கிறாய், அதை என்னென்ன வார்த்தைகளை கொண்டு போச்சு, அந்த வார்த்தைகள் பின்னாடி உள்ள சத்தியங்கள் என்ன, அந்த வார்த்தைகளை இதற்கு முன்னாடி எந்த பழைய நம்முடைய வேதத்தில் எடுத்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிறதா, இவை எல்லாவற்றையும் நம்ம பார்த்தோம். அதனால தேவனுடைய வார்த்தையை நாம் வேதத்தின் அடிப்படையில என்ன வார்த்தையை நாம் பார்த்து அந்த வார்த்தையை நம் ஜெபத்திலே நாம் பயன்படுத்தும் பொழுது, அந்த வார்த்தையின்படி நாம் ஜெபத்திலே நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை வாழும் பொழுது, அது நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகப்புறமான வாழ்க்கைக்கும் நம்ம கிறிஸ்துவை நம்ம அறிவிக்கின்ற ஒரு சுவிசேஷத்திற்கும் நித்திய வாழ்க்கைக்கு மிகுந்த ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும் பாருங்க. அதனால ஜெபத்திலே சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்க்கணும். சில ஜெபங்கள் அட்வைஸாக இருக்கிறது. அந்த அட்வைஸ் உள்ள என்ன வார்த்தையை கொண்டு அவர் அட்வைஸ் பண்ணுகிறார், அந்த வார்த்தையை நம்மளுடைய வாழ்க்கையில நாம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம் நான் சொல்லுகிறேன். அப்படி, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். பாருங்க, இப்ப எபிரேயருக்கு எழுத ஒரு ஆசிரியர் பாருங்க, பவுலா இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அவர் எபிரேயர்ல எழுதி இப்படியா முடிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஏன் ஜெபம் பண்ணிக்கோங்கன்னா, நாங்கள் நல் மனசாட்சி உடையவர்களாய் எல்லாவற்றிலையும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோன்றாரு. இங்க முக்கியமான வார்த்தை நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, நல் மனசாட்சி உடையவர்களா இருக்கணும் ஆசை அவரு ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கிறாரு. நல் மனசாட்சி அப்படின்றது பார்த்தா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு
சப்ஜெக்ட் பாருங்க. நம்ம மனுஷன் வந்து பாருங்க, ஆவி ஆத்மா சரீரத்துல வந்து அவன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். ஆனா இந்த இடத்துல மனசாட்சி எங்க இருந்து வருகிறது, இந்த மனசாட்சினா என்ன, அந்த மனசாட்சியை நம்ம எப்படி விசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்ம பார்க்கணும் பாருங்க. உலகத்தாரெல்லாம் சொன்னாங்கன்னா அவங்க சிம்பிளா ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, நாங்க மனசாட்சியின்படி தான் செஞ்சேன், மனசாட்சிக்கு நான் உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த வார்த்தை வந்து நமக்கும் பயன்படுமா? இந்த இடத்துல வந்து ஆசிரியர் சொல்றாரு, மனசாட்சியின்படி நாங்க வந்து நடக்க, நல் மனசாட்சி நடக்க நாங்க நிச்சயத்திருக்கிறோம்ன்றாரு. அப்ப நல் மனசாட்சி கிறிஸ்தவத்துல இருக்கிறதா? அந்த மனசாட்சியை வந்து கிறிஸ்தவத்துல எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது? அது மனசாட்சி நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும், அது எப்படி நம்ம பயிற்சி செய்யணும் என்பதை வேகத்தில் வாசிக்கணும் பாருங்க. முதலாவது மனசாட்சி என்ற நல் மனசாட்சி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இட்ஸ் மாரல் அவேர்னஸ். பாருங்க, இந்த வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இந்த மனசாட்சிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாரல் அவேர்னஸ். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல காரியங்களை எடுத்துரைக்க ஒரு ஸ்தலமா இருக்கிறது. அதாவது நம்முடைய மனதை குறித்து வந்து இது வந்து போதிக்கப்படுகிறது. இந்த மனது வந்து ஒரு சிந்தனை தளமா இருக்கிறது பாருங்க. சிந்தனை தளத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு டேபிள் லேண்ட் மாதிரி. இது எப்படின்னா வந்து ஒரு 2 நாடுகள் இருக்குன்னா 2 நாடுகள் போர் செய்யற இடம் வந்து ஒரு ஒரு டேபிள் லேண்ட்ல தான் மேக்சிமம் அது வந்து போர் செய்ய பாருங்க. ஒரு சமநிலையான ஒரு இடத்துல தான் வந்து போர் செய்வாங்க. அதுல எந்த நாடு வந்து ஜெயிக்கிறதோ அந்த நாடு வெற்றி பெற்ற நாடாகவும் மற்ற நாடு தோற்கும். அது மாதிரி போர்க்களம் ஒன்று ஒரு இடம் இருக்கிறது. அது மாதிரிதான் இந்த மனது வந்து அப்பேற்பட்ட அந்த சிந்தனை தளம் வந்து ஒரு போர்க்களம் மாதிரி ஒரு காரியங்கள் பார்க்கும். ஒரு டேபிள் லேண்ட் மாதிரி இருக்கிறது. இந்த சிந்தனை தளத்துல வந்து பல சிந்தனைகள் வந்து மோதுகிறது பார்த்து. இப்போ இந்த சிந்தனத்துல நம்ம வந்து ஒரு மொராலிட்டி ஒரு இருக்கணும் ஆசை இருக்கோம் பாருங்க. நம்மளுடைய எண்ணங்கள்ல வந்து எப்படி இருக்கணும், அதுதான் வந்து நல் மனசாட்சி. மனசாட்சினா நல் மனசாட்சி. நல் மனசாட்சினா எந்த சிந்தனை நம்ம மேற்கொள்கிறதோ நல்ல சிந்தனை மேற்கொள்ளும் பொழுது நல் மனசாட்சி ஆகிறது. அதே துர்மனசாட்சினா கெட்ட சிந்தனை மேற்கொள்ளும் பொழுது அது துர்மனசாட்சி. எந்த சிந்தனை நம்முடைய மனதை அந்த டேபிள் லேண்டை வந்து ஆக்குபை பண்ணுகிறதோ அதன் அடிப்படையிலே நம்முடைய மனது செயல்படுகிறது. நம்ம மனது என்ன செயல்படுகிறதோ அதன் அடிப்படையில நாமும் செயல்படுகிறதா இருக்கிறோம் பாருங்க. அப்ப மனதுங்கிறது ஒரு சிந்திக்கிற ஒரு இடம் பாருங்க. வேதத்துல இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி வந்து சிந்திக்கிறது என்று பார்த்தோம் என்றால், உலகத்தாருக்கு எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் பாருங்க. 2 ரோமர்ல வந்து இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ரோமர்ல 14-15 வசனங்களை நான் படிக்கிறேன் பாருங்க. அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள், பாருங்க புறஜாதிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற பொழுது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தியாங்களில் நியாய பிரமாணிகளா இருக்கிறார், நியாய பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவருடைய மனசாட்சியை குறித்து சொல்லப்படுறது கூட சாட்சி சொல்கிறது. அவருடைய மனசாட்சி என்ன பண்றதுன்னா, உலகத்தாருடைய மனசாட்சியை விட்னஸ் சொல்றது. என்ன விட்னஸ் சொல்லுகிறதுனா, குற்றம் உண்டு அல்லது குற்றம் இல்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாய பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயத்திலே எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, உலகத்தாருடைய அந்த மனதுல வந்து நான் சொன்ன பார்த்து 2 நாடுகள் சண்டை போடுற மாதிரி 2 சிந்தனைகள் மோதுகிறது. ஒண்ணு குற்றம் உள்ள சிந்தனை, குற்றம் இல்லை அப்படிங்கிற சிந்தனைங்கிறது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. அவருடைய நீதி எப்பேற்பட்ட நீதி, நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் வந்து செய்தார்கள் என்றால் நீதிமான்களா இருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி செய்யலை அப்படின்னா அவருக்கு வந்து அநீதிமான்களா இருக்கிறார்கள் பார்த்துருக்கோம். அதே மாதிரிதான் இவர்களுக்கு வந்து என்ன சொல்றது, இந்த உலகத்தார்களுக்கு வந்து நியாயப்பிரமாணம் கிடையாது. ஒருவேளை நியாயப்பிரமாணத்தின்படி இவங்க செய்யணும்னு ஆசைப்பட்டா அவங்களுடைய மனதுதான் வந்து ஜட்ஜ்மெண்ட்ல இருக்குது பாருங்க. எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் நல்ல காரியங்கள் மேற்கொள்ளும் பொழுதோ அல்லது தீமையான காரியங்கள் மேற்கொள்ளும் பொழுதோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அவருடைய இருதயத்திலே செய்யப்படுகிறது. அப்ப இதுதான் வந்து ஒரு மனதை குறித்து ஒரு தெளிவான ஒரு இது பாருங்க. நம்மளுடைய மனதுங்கிறது வந்து 2 சிந்தனைகள் வந்து ஒன்றோடு ஒன்று மேற்கொள்வதா இருக்கிறது. அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிற நாம் விசுவாசிகளாய நாம் எந்த சிந்தனையை கைக்கொள்கிறது? நம்முடைய வாழ்க்கையில அப்பேற்பட்ட ஒரு போராட்டங்கள் உள்ளதா? அந்த போராட்டத்தின் மத்தியில நாம் எப்படி செயல்படுகிறதா இருக்க போகிறோம் அப்படிங்கறத நீங்க பாத்துட்டீங்கன்னா, கிறிஸ்தவர்களை கொடுத்து இந்த மனசாட்சி வந்து அப்ப நமக்கு சாட்சி விடுமா? மனசாட்சியோட ஒரு விட்னஸ் வந்து பேரப் பண்ணுமா அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா, ரோமர்ல வந்து 9:1-2 பவுல் இப்படியா வந்து சொல்கிறாரு. ரோமர் 1:2 வந்து அவரு சொல்றாரு பாருங்க. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாஇருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் மற்றும் பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. இங்க பாருங்க, மனசாட்சி ஒரு விட்னஸ் கொடுக்கிறது. என்ன விட்னஸ் கொடுக்கிற, நம்முடைய ஆவி எந்த நிலைமையில இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விட்னஸ் வந்து என்னன்னா மனசாட்சி. நம்மளோட வாழ்வு நம்மளோட ஆவி வந்து ஒரு
நம்ம நேர்மையான வழியில இருக்குது, ஒரு நீதியின் வழியில இருக்குனாலும் அந்த மனசாட்சி வந்து இதாகும். அதாவது நம்ம மனசாட்சியை வந்து இங்க என்ன பண்ணணும்னா யாருமே வந்து ஏமாத்த முடியாது. ஏன்னா நம்ம மனசாட்சி நமக்குள்ளதான் இருக்கிறது பாருங்க. நம்ம மனசாட்சி நம்மளே வந்து என்ன பண்ணிடுது, வாஷ் பண்ணிட்டு இருக்கு. நம்முடைய சிந்தனை தனத்தை வந்து பார்த்துட்டு இருக்கு. நம்முடைய எந்த மாதிரி சிந்திக்கிறோம், எந்த சிந்தனைக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கிறோம், அந்த சிந்தனை அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா இல்லையாங்கிறத நம்முடைய மனசாட்சி எப்படி இருக்குது, விட்னஸ் கொடுத்து கொண்டே இருக்கிறது என்று இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, அவருடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு மன போராட்டத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது வந்து நல்லா தெரியும். பார்த்துக்கோங்க, அவருடைய மன போராட்டத்தை வந்து ஒரு நிமிஷம் பார்ப்போம். ரோமர் வந்து 7வது அதிகாரத்துல வந்து பவுல் 23வது வசனத்துல நான் பார்க்குறேன் பாருங்க. ஆக்சுவலா 14 ரோமர் 7:14 25 வரைக்கும் அவருடைய மன போராட்டம் வந்து புலப்பட்டிருக்கிறது. அதுல வந்து முக்கியமான ஒரு வசனம் வந்து 23வது வசனம் நான் பார்க்குறேன் பாருங்க. ஆயினும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களை இருக்க காண்கிறேன். அது என் அனுபவங்களில் உண்டாகிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது அப்படின்றாரு. இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து சொல்றாரு, ஆவியின் அந்த மனதுல வந்து 2 பிரமாணங்கள் வேலை செய்கிறது பாருங்க. ஒரு பிரமாணம் என்ன செய்யுதுன்னா நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிரமாணம். இன்னொரு பிரமாணம் என்ன பார்த்தீங்கன்னா கெட்டது செய்யணும் என்ற பிரமாணம். பார்த்துக்கோங்க, இந்த 2 பிரமாணம் வந்து என்னுடைய மனதுல வந்து மோதுகிறது. என்னோட ஆவியானது வந்து எதற்கு இடம் கொடுக்கிறதோ அதன்படி நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். பார்த்துக்கோங்க, அது வந்து பாத்தீங்கன்னா மாம்ச சிந்தனை, ஆவிக்குரிய சிந்தனை ரெண்டுமே ஒரு மோதிர இடம் தான் இந்த மனதுடைய ஒரு இது பாருங்க. 14 வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். பார்த்துக்கோங்க, மேலும் நமக்கு நேரில் தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்ட மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன். எப்படி நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்வனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதுன்னு ஒத்துக்கொள்கிறேனா? அதனால் நான் அல்ல, எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்கிற வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்படின்னா நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன். ஆயினும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களை இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சிரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? பாருங்க, பவுலுடைய ஒரு மன போராட்டம். அவர் கிளியரா சொல்றாரு, எனக்குள்ள வந்து 2 பிரமாணங்கள் வந்து ஒன்றோடு வந்து மோதி கொள்கிறது. எங்க மோதுது அப்படின்னு பார்த்தா அவரோட மனதுலதான் மோதி கொள்கிறது. இப்ப மனதுல வந்து அவர் வந்து எதற்கு எது செவி கொடுக்க விரும்புறாரோ அதைத்தான் செய்ய, அதுதான் அவருடைய வாழ்க்கையில் நடக்க போகுது பாருங்க. அவர் வந்து பாருங்க, பாவ பிரமாணத்துக்கு வந்து அதை மேற்கொண்டுச்சு, ஆவிக்குரிய பிரமாணத்தை மேற்கொண்டது என்றால் அவரோட வாழ்க்கையில ஒரு பாவியாக இருக்கிறார். அது வந்து ஒரு இந்த ஆவிக்குரிய பிரமாணம் இடத்துல வேறு சொல்லும் பொழுது அது வந்து பாருங்களேன், அவர் வந்து ஒரு ஆவிக்குரிய மனிதனாக இருக்கிறார் சொல்லி இந்த இடத்துல வந்து போட்டிருக்கிறது. அப்போ அவர் எந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்போ பிரமாணத்துக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையை நிர்மாணிக்கிறதா இருக்குது. இது எங்க நடக்கிறது என்னன்னா, இது அவருடைய மனதிலே நடக்கிற ஒரு காரியம் பாருங்க. மனதுல வந்து அவருக்கு வந்து நன்மை செய்கின்ற ஆசை இருக்கு, ஆனா நன்மை செய்ய முடியல. ஏன்னா இன்னொரு பிரமாணமும் அந்த இடத்துல மோதிட்டு இருக்கு. அதனால அப்ப அவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் வந்து ஆவிக்குரிய அந்த காரியத்தை தான் அவர் வந்து செலக்ட் பண்ணணும் பாருங்க. அதுதான் இப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சேலஞ்சே வந்து நாம் எதை வந்து அங்கீகரிக்கிறோம், எதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அதன் வழி நம்முடைய இருக்கிறோம் பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருந்தான் பாருங்க, சொந்தக்கார பையன். அவன் பாரு ரொம்ப தப்பு செய்வான், தப்பு செஞ்சுட்டு அதிகமாக அடி வாங்குவான். நான் பல தடவை புத்தி சொல்லியிருக்கேன். அவன் நான் சொல்லும்போது சொல்லுவான், அங்கிள் நான் வந்து நல்லது செய்யணும் தான் நினைக்கிறேன், நல்லது செய்யணும் தான் முடிவு எடுக்கிறேன். ஆனா என்ன ஆச்சுன்னா கரெக்டா அந்த செய்ய வேண்டிய நேரத்துல வந்து என் மனதுல ஏதோ ஒரு குழப்பமாகி நான் தப்பா செஞ்சிடறேன். அதனாலதான் வீட்டுல வந்து இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்ற பாருங்க. ஒரு சின்ன பையனை வந்து பெரிய மனதுல மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்கு பாருங்க. மனதுல எந்த எண்ணங்கள் ஒரு மனுஷனை மேற்கொள்கிறதோ அந்த எண்ணங்கள் அடிப்படையில் நான் வந்திருக்கிறான் பார்த்துவோம். அப்ப நாம் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது வந்து நம்ம மனதிலே ஏற்படுகிற ஒரு காரியம். இது தானா ஏற்படுறதில்லை, இது நம்முடைய ஃப்ரீ வில் வந்து இதை அக்சஸ் பண்ணுது பார்த்துக்கோங்க. அப்ப நம்முடைய ஃப்ரீ வில் அக்சஸ் பண்ணும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆகுதுன்னா, நம்ம எதை அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிறதா அதன் அடிப்படையில நாம இருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில வந்து பார்த்துக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையில அப்படியே எல்லாமே தானாக நடந்துடும் அப்படின்னா அது ஓகே, அது புதிய விசுவாசிகளுக்கு ஓகே. ஆனா நம்ம கிறிஸ்துவுக்குள் வளர வளர வளர
நம்ம என்ன சூஸ் பண்றோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்துக்கணும் எந்த எண்ணங்களுக்கு கீழாய் நம்ம இருக்கிறோம், எந்த எண்ணங்கள் நம்முடைய மனதில் வந்து மேற்கொள்கிறது. நம்ம வந்து வாட் வி சீ இஸ் வாட் வி கெட். நம்ம எதை பார்க்கிறோமோ அதுதான் நம்மளோட வாழ்க்கையில நடக்கும். பார்த்துக்கணும் நம்ம எதை கேட்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். நாம் எப்படியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அதனாலதான் வந்து வேதத்துல வந்து நாம் வந்து வேதத்தினுடைய இவ்வளவு அட்வைஸ் கொடுக்குறோம், இவ்வளவு வேதத்துல நம்ம படிக்க சொல்றோம், ஜெபம் பண்ணுகிறோம், ஒரு உபவாசம் இருக்கிறோம், எல்லாமே வந்து நம்ம எப்படியா இருக்கணும், கிறிஸ்துவுக்காய் எப்படியா வாழணும், அந்த பாவ சிந்தையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காரியங்கள் பார்க்கணும். அதனாலதான் கிறிஸ்துவருடைய வந்து நம்மளுடைய டெய்லி பிராக்டிஸ்ல இருக்கணும் பாருங்க. வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை ஜெபம் பண்ணணும். வேதத்தின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கை மாறும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் வந்து மாறும். அந்த மனதுல வந்து அந்த போராட்டத்துல வந்து என்ன ஆகுன்னா நம்முடைய ஆவிக்குரிய எண்ணங்கள் வந்து ஜெயிக்க ஆரம்பிக்கும். ஆனா இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம், நம்ம பாவ வாழ்க்கைக்குள்ள போறோம், நம்ம வந்து பாவத்தை குறித்து சிந்திக்கிறோம், இல்ல பாவத்தை இதுவே பண்றோம் அப்படின்னு மாம்சரியமா இருக்கும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில வந்து என்ன ஆகுன்னா இந்த பாவ எண்ணங்கள் வந்து மேற்கொள்ள ஆரம்பிக்கணும். பார்த்துக்கணும் அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜெயிக்கணும், நம்மளுக்கு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா முதலாவது வேதத்தை வாசிக்க வேண்டும். ஏன்னா நமக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் வந்து அப்ப அதுதான். இன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்து வந்து கூட நம்மோட இருக்கிறாரு, ஆவியில இருக்கிறாரு, மாம்சத்தின்படி இல்லை. பார்த்துக்கணும் நம்ம ஆவியின்படி ஆவியில நம்மளோட கூட இருக்கிறாரு. அவர் வந்து பாத்துருக்கீங்கன்னா நம்ம வந்து அவர் வந்து நம்மளோட எல்லாத்தோட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்துட்டோம்னா கிடையாது. ஆனா வேதத்தை நம்ம திறந்து வேதத்தை படிக்கும் பொழுது வேதம் நம்மளோட பேசுகிறது. நம்முடைய எண்ணங்கள்ல முதல் ஆக்குப்பை பண்ணுது பாருங்க. எண்ணங்களை வந்து முதல் கிளியர் பண்ணணும். இப்ப எண்ணங்களை ஆக்குப்பை பண்ணும் பொழுது தீமையான எண்ணங்களை வெளியே அகற்றணும். அப்படின்னா அதை வெளியே சொன்னா வெளியில போகாது. அதுக்கு போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து வேற ஒரு காரியத்தை ஃபில் பண்ணணும். என்ன ஃபில் பண்ணணும்னா நம்ம எண்ணங்கள்ல வந்து தேவனுடைய வசனத்தை வந்து ஃபில் பண்ணணும். பார்த்துக்கணும் தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆவிக்குரிய காரியங்கள், நம்முடைய ஜெபம், இதெல்லாம் வந்து நம்முடைய எண்ணங்கள்ல வந்து அந்த வார் ஃபீல்ட்ல வந்து என்னன்னா தேவனுடைய வசனத்தை வந்து ஃபில் பண்ணிட்டே இருக்கும் பொழுதுங்க. அப்ப ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா அந்த மாம்ச எண்ணங்கள், பாவ பிரமாணங்களை ஈஸியாக வந்து ஜெயிக்கலாம். பார்த்துக்கணும் அப்ப இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து இந்த மனசாட்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பார்த்துக்கணும் இதுல நீங்க ஒரு காரியத்தை முக்கியமா பார்த்தோம்னா நம்ம வேதத்துல வந்து ஒரு சம்பவத்தை பார்ப்போம் பாருங்க. யோவான்ல வந்து 8வது அதிகாரத்துல இந்த சம்பவம் போடுறது. யோவான் 8ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தவறான வாழ்க்கை வாழ்கிற ஒரு ஸ்திரீ, கை மெய்யுமா பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை பத்தி வந்து வேதத்தில் போட்டுக்கிறது பாருங்க. யோவான் 8 2வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவர்கள் நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டாள், இப்படிப்பட்டவர்களை கல்லிருந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன செய்கிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டு என்று அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையில் எழுதினார். அப்பொழுது ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அவர் நிமிர்ந்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவர் மேல் முதலாவது கல்லறிய கடவுள் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையில் எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சி நிமித்தம் தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவில் இருந்தார். இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரியை பார்த்து வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவர், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவரை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாது என்றார். இங்க பாருங்க, ஒரு சம்பவம் வந்து இந்த இடத்துல வந்து அருமையாக மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பெண்ணை வந்து தவறு செய்கிற ஒரு பெண்ணை வந்து கையங்கரமாக பிடித்து கொண்டு வந்து நிறுத்துறார்கள். இப்ப என்னன்னா நியாய பிரமாணத்தின்படி அந்த தவறுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். இப்ப அவருக்கு வந்து டூயல் சான்ஸ் பாருங்க. ஒண்ணு அந்த ஸ்திரியை கல்லெறிந்து கொள்ளணும், இன்னொன்று வந்து அந்த ஸ்திரியை நிமித்தம் வந்து கர்த்தர் வந்து இருக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர் தெரியும், எப்படிதான் அவர் காப்பாத்திடுவாருன்னு தெரியும். அதன் நிமித்தம் வந்து நியாய பிரமாணத்தின்படி இயேசு வந்து தப்பு செய்யறாரு நிரூபிக்கணுன்ற ஒரு சான்ஸ் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில் வந்து அவங்க தந்திரமாய் வந்து இயேசுட்ட வந்து கேட்கறாங்க, இவங்க வந்து கையை மையமா பிடிச்சிட்டோம், இவரை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க அப்படின்ற பொழுது இயேசு கொண்டு தரையில் எழுதான் போட்டிருக்கு. அவர் என்ன எழுதினார் அப்படிங்கிறது வேகத்துல வந்து அவன் புறப்படல பாருங்க. ஒரு வேலை 10 கட்டளை எழுதியிருக்கலாம், அல்லது வந்து அந்த மற்ற நிக்கருடைய ஒவ்வொரு பாவத்தை எழுதியிருக்கலான்றாங்க. அது நிச்சயமா 10 கட்டளைகள் எழுதியிருக்க சான்சஸ் இருக்கு பாருங்க. ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க தொடர்ந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறாங்க. உடனே இயேசு சொல்றாரு ஒரு வார்த்தையில, உங்கள்கிட்ட பாவம் இல்லைன்னு யார் தன் மனசுல வந்து பாவமே இல்லை, பரிசுத்தவான் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீ கள தூக்கி எறிங்கன்றாரு பாருங்க. கரெக்டா ஒரு மனதை தொட்டு வந்து ஒரு பேசுகிறாரு பாருங்க, கிளியரா.
அவர் நியாய பிரமாணத்தின்படி பேசல, ஆனா அவர் அதை காட்டிலும் மேலான ஒரு பிரமாணத்தை வந்து எடுக்கிறாரு பாருங்க. அதுதான் மனசாட்சின்ற பிரமாணம். அந்த மனசாட்சியில வந்து நீங்க பாவமே செய்யறவங்க மனசுல பட்டா நீங்க யார் ஃபர்ஸ்ட் பாவம் செய்யலையோ அதை நீங்க களத்துக்கு ஏறீங்க அப்படின்றது பாருங்க. பாருங்க, அவர்களுக்கு வந்து தங்கள் மனசாட்சி நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டார்கள். நியாய பிரமாணத்தின்படி அவள் சாக வேண்டியவள், நியாய பிரமாணத்தின்படி அவள் கொல்லப்பட வேண்டியவள். ஆனால் தங்கள் மனசாட்சியின்படி அவள் விடுதலை பண்றாங்க. ஏன் விடுதலை பண்றாங்கன்னா அவரோட மனசாட்சியில வந்து அவர்களுக்குள்ள இன்னொரு சக்தி, பாவம் என்கிற சக்தி வந்து ஆலோசனை செஞ்சுட்டு இருக்கு. அதனால அந்த மனசாட்சி அவரோட பேசுகிறது, மனசாட்சி அவரை சாட்சி அடிக்கிறது. அதனால அந்த மனசாட்சியில் அவர் தங்களை தாங்கள் நிதானித்து பார்க்கும் பொழுது தாங்களும் ஒரு பாவி என்று உணர்கிறாள் பாருங்க. தாங்களே பாவியா இருக்கும் பொழுது இன்னொருத்தரை நாம் குற்றம் சொல்ல முடியாது என்ற ஒரு மனசாட்சி நிமித்தம் கடிந்து கொள்ளப்படுகிறார்கள் பாருங்க. எப்படி பாருங்க, தேவன் வந்து அவர்களை வந்து பேஸ் பண்ற ஒரு ஆயுதம் பாருங்க. அவருக்கு தெரியும், சர்வ ஞானி பார்த்துக்கோங்க, தேவன் ஒரு சர்வ ஞானி. அவருக்கு தெரியும் நியாய பிரமாணத்தை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமாணம் ஒன்று இருக்கிறது. அந்த பிரமாணம் வந்து எங்க மோதுகிறதுனா அது மனசாட்சியில தான் மோதுகிறது. நியாய பிரமாணத்துல வந்து மாம்சத்துப்படி இவர்கள் நீதிமானாக தங்களை காண்பித்துக் கொள்ள விரும்புகிறார்கள். ஆனா ஆவிக்குரிய எப்படி பார்த்தீங்கன்னா அவருடைய இருதயத்துல வந்து அவர்கள் வந்து பாவி என்பதை உணர்கிறார்கள் என்பதை நிரூபித்தார் பார்த்துவாங்க. அதனால பாருங்க, தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டார்கள். தங்கள் மனசாட்சி அவங்க ஒரு நிமிஷம் தங்களை நிதானித்து பார்க்கறாங்க. பாவம் தங்களை நிதானித்து பார்க்கும்போது தாங்கள் வந்து தங்களுக்குள்ள பாவம் இல்லைங்கிறது அவங்க ஒத்துக்கொள்ள முடியல. தங்களுக்குள்ள பாவம் இருக்குங்கிறது வந்து அதை அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்திரியை கொள்றதுக்கு அவங்களுக்கு மனசு கிடையாது, விட்டுட்டு போறாங்க. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானும் உன்னை வந்து குற்றவாளியா பாக்குறது நீ பாவம் செய்யுதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறாரு பாருங்க. இந்த காரியத்துல வந்து நீங்க நல்லா பார்த்தோம்னா அந்த மனசாட்சி பாருங்க எல்லாவற்றையும் காட்டிலும் மேலானதா இருக்கிறது. ஏன்னா மனசாட்சியை நீங்களையும் பார்க்க முடியும், கர்த்தருக்கும் தெரியும். நம்முடைய வாழ்க்கையில நாம் மனசாட்சியின்படி நடக்கிறோமா? மனசாட்சியில நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், கர்த்தர் நமக்கு எப்படியா நம்ம உருவாக்கி இருக்காரு, நம்மளை எப்படி உண்டாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம பார்க்கணும். இடத்துல நம்ம ஆதாம காரியத்துக்கு போகும்போது ஆதாம வந்து தன்னுடைய இமேஜில வந்து சிருஷ்டிப்பட்டார். தம்முடைய இதே இமேஜில் வந்து ஆதாம் வந்து கர்த்தர் வந்து சிருஷ்டித்தார். ஆனா அவருக்குள்ள வந்து ஒரு ப்ரோக்ராமிங் பர்சனா வந்து ஒரு ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி அவரை வந்து ஆதாம வந்து இந்த பூமிக்கு அனுப்பல பார்க்கலாம். ஆதாமுக்குள்ள ஒரு ஃப்ரீ வில்ல கொடுத்தாரு. அவர் டிசைட் பண்ற அத்தாரிட்டி வந்து உள்ள கொடுத்தாரு. எங்க டிசைட் பண்ண முடியும்? அவருடைய மனதில் தான் டிசைட் பண்ண முடியும். அந்த அத்தாரிட்டியோட தான் வந்து ஆதாம் வந்து நம்ம வந்து இந்த புலகத்துக்கு வந்து அனுப்பிச்சாரு பாருங்க. பாருங்க நம்ம வாசிப்போம். ஆதாம்ல 1வது அதிகாரத்துல எப்படி போட்டிருக்கு, 1வது 27வது அதிகாரத்துல 27வது வசனத்தை போட்டிருக்கு. இதோ தேவன் பூமியின் மேல் 26வது அதிகாரம் 27 சாரி, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவன் சிருஷ்டித்தார். இந்த இடத்துல பாருங்க அவருடைய இமேஜ்ல தான் அவர் உருவாக்குறாரு. இமேஜ்ல வந்து ஒரு மனுஷனை படைக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா இமேஜ்ல படைச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவையிலும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜாலங்களையும் ஆண்டு கொண்டுங்க என்று சொல்லி அவருடைய ஆசீர்வதித்தார். பாருங்க, இமேஜ்ல உருவாக்கி அவரை பிளஸ் பண்ற, என்ன பிளஸ் பண்றதா நீங்க வந்து சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கன்றாரு. அது மட்டும் சகல ஞானத்திலையும் படிச்சாரு. ஏன்னா இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு ஜீவனுக்கு வந்து ஆதாம் தான் வந்து பெயர் வைக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து யாராவது நம்மளோட குழந்தைக்கு பேர் சொல்லுங்க, நல்ல பேர் சொல்லுங்கன்னா உடனே நம்ம என்ன பண்றோம், கூகுள்ல தேடுறோம், நெட்ல தேட, வேகத்துல தேடுறோம். ஆனா அப்படி கிடையாது. ஆதாமுக்கு அந்த காலத்துல கூகுளும் கிடையாது, நெட்டும் கிடையாது பாருங்க. ஆதாம் வர்ற மிருகங்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறேன்னா அப்ப எவ்வளவு ஞானத்துல வந்து கர்த்தர் படைச்சாரு. அவ்வளவு ஞானத்துல படிச்ச கிடையாது. அவர் எல்லாத்துக்குமே ஆளுகை தந்து ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா அவனுக்குள்ள இருக்கிறது ஒரு ஃப்ரீ வில் பட் அவர் வந்து எதை தெரிஞ்சுக்கணும் அதன்படியே போகலாம் பாருங்க. நீங்க வந்து 3வது அதிகாரத்துல பாருங்க, பிசாசு வந்து அழகா வந்து அவருக்குள்ள வந்து அந்த ஃப்ரீ வில்ல வந்து அவன் எடுக்கிறான். என்ன எடுத்து என்ன சொல்றான், ஏவாட்ட வந்து பேசுறான் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாகி 3வது அதிகாரம் 1வது வசனம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கினா காட்டு ஜீவன்களை பார்க்கணும் சர்ப்பமானது தந்திரமானதா இருந்தது. அந்த ஸ்திரீயை நோக்கி நீங்க தோட்டத்துல சகல விருட்சங்களின் கடையிலையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றார். நல்லா புரிஞ்சு. கரெக்டா வந்து அந்த ஃப்ரீ வில்ல தான் வந்து பிசாசு வந்து டச் பண்றான் பாருங்க. அழகா வந்து அந்த மனதுல வந்து அழகா ஒரு காரியத்தை வந்து பேசுறான். என்ன சொல்றான்னா, நீங்க வந்து ஒரு சந்தேகத்தை வந்து விதைக்கிறான் பாருங்க. ஏவாள் மனசுல வந்து கர்த்தர் சொன்னது உண்டோ அப்படின்னு போது நாம சொன்னாரா அப்படின்னு கேட்டான் பாருங்க. அவங்க சொன்னது நீங்க சாப்பிட்றதுனால நீங்க சாக மாட்டீங்க, நீங்க தேவனை போல இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து அவன் வந்து ஆக்குபைட் பண்றது பாருங்க மனதுல தான். இன்னைக்கு நம்முடைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை எடுத்தோம் அப்படின்னா பிசாசு வந்து பாருங்க எடுத்த உடனே வந்து நமக்கு நேரடியா பிரத்யட்சமா நின்று நம்மளை பயமுறுத்த மாட்டான் பாருங்க. நீங்க சில மூவிஸ் எல்லாம் காமிக்கிற மாதிரி பிசாசு நேரடியா நின்று அவன் பயமுறுத்துறது கிடையாது. பிசாசு வந்து நம்முடைய மனதை தான் பிடிப்பான்.
நல்லா புரிஞ்சு. ஒருத்தர் வந்து ரட்சிக்கப்படுறாரு அப்படின்னா தேவ ஆவியான மனதை பிடிக்கிறார். அதே மாதிரி வந்து கிறிஸ்துவுக்குள்ள நமக்குள்ள போராட்டம் எங்க இருக்குன்னா நம்மளுடைய மனதுல தான் போராட்டம். இந்த மனதுல போராட்டத்துல வந்து தான் பிசாசு வந்து நம்ம யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கணும். ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய போராட்டமே அதுதான். பிசாசுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா அல்லது வந்து நம்ம வந்து தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கணும். பிசாசு சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில பிசாசுடைய அந்த ஒரு அவருடைய வில்லுக்குள்ள நாம் போக ஆரம்பிச்சிருவோம். அதே தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்தோம் என்றால் நாம் என்ன பண்ணிடுவோம்னா தேவனுடைய வில்லுக்கு நேராக போக ஆரம்பிச்சிருவோம். அப்ப நம்ம யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கணும். அப்பதான் ஃப்ரீ வில் வந்து யார் எடுத்துக்கொள்றார்களோ நம்முடைய அந்த விருப்பம் நம்ம வாசிக்க பாருங்க. வாசிச்சோம்னா ஒரு இது வந்து இன்னும் கிளியரா வந்து ஆண்டவர் சொல்றாரு. உபாகமம் அதிகாரம் உபாகமத்துல 30வது வசனத்துல வந்து ஒரு காரியத்தை வந்து பேச சொல்கிறாரு. பாருங்க, உபாகமம் 30:19 வசனம் பாருங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன் என்று உங்கள் பேரில் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டுன்றார். இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஃப்ரீ வில்ல வந்து கத்தர் வந்து எப்படி வந்து கொடுக்குறாருன்னு பார்க்கணும். ஃப்ரீ வில்ல கொடுக்கும்போது அட்வைஸ் கொடுக்குறாரு. நான் வந்து என்ன சொல்றாருன்னா ஜீவனை உனக்கு மாட்டேன், ஆசீர்வாதம் மேல திரிக்கிறேன்லாம் சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அவர் வந்து மனுஷனுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறாருன்னு பாருங்க. எப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன் பாருங்க. அவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒன்னு ஜீவனு, இன்னொன்னு வந்து மரணம். ஒன்னு ஆசீர்வாதம், இன்னொன்னு சாபம். 2 ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். ஆப்ஷனை கொடுத்துட்டு சொல்றாரு ஒரே வார்த்தை, நீ எதை செலக்ட் பண்ற அதான் நீ ஆக போற. அதுக்கப்புறம் என்ன சொல்ற, கீழே ஒரு நோட்டுன்னு படுத்துட்டு நீயும் பிள்ளைகளை வாழ்ந்து பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொள்ள அப்படின்றது. இதுதான் நம்ம தேவன். இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து இதே வசனத்துல ஃபுல்லா அடைக்கிறதா மாட்டேங்க. இந்த வாழ்க்கையில நம்ம எதை தெரிந்து கொள்கிறோம், எங்கே தெரிந்து கொள்கிறோம், நம்ம மனசாட்சியில தான் தெரிந்து கொள்கிறோம். எதை தெரிந்து கொள்கிறோம் அப்படிதான் நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை ஜீவனை தெரிந்து கொண்டோம், ஜீவனுக்கு எதை வாழ்றோம் பாருங்க. ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டோம், ஆசீர்வாதமா வாழப்படணும். சாபத்தை தெரிந்து கொள்கிறோம் என்றால் தேவனை விட்டு பிரிஞ்சு போனால் சாபம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும் பார்த்துக்கணும். அது மட்டும் கிடையாது, மரணத்தை தெரிந்து கொள்கிறோம்னா மரணம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும் பார்த்துக்கணும். இது எங்க தெரிந்து கொள்கிறோம்னா நம்முடைய மனசாட்சி நிமித்தத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். மனசாட்சியில தான் இந்த போராட்டம் நடக்கிறது பாருங்க. இதுதான் எந்த எண்ணங்கள் நம்ம வந்து மேற்கொள்கிறதோ அந்த எண்ணங்கள் படி தான் நம்முடைய வாழ்க்கையானது மிகுந்தமைக்கும். அப்ப நம்ம எதை தெரிந்து கொள்கிறோம், எது இப்படி இந்த இடத்துல அழகா பழைய ஏற்பாட்டுல சொல்றாரு, நீயும் உன் பிள்ளைகளும் வாழ்ந்து பிழைக்கும்படி நீங்க என்ன பண்றீங்கன்னா ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கன்றாரு. அவரே ஒரு கொஸ்டினும் கேட்டு அவரே தேவன் என்ன பண்றாரு நம்ம வாழ்க்கையில பதில் சொல்கிறாரு. இப்ப நம்முடைய வாழ்க்கையில எதை தெரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவ வாழ்க்கை நாம் எதை சூஸ் பண்றோமோ அப்படியே தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறது மட்டும் பாருங்க. நீங்க வந்து கலாத்தியர்ல வந்து அதனாலதான் வந்து ரொம்ப கிளியரா வந்து ரொம்ப குழப்பாம கலாச்சாரத்துல நம்ம எதை தெரிந்து கொள்ளணும் எதை தெரிந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு அழகா வந்து போட்டுக்க பாருங்க. கலாத்தியர் நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 5வது அதிகாரத்துல பேசப்பட்டது. கலாத்தியர் 5:16 நான் வாசிக்கிறேன் பாருங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். பாருங்க, இது எங்க சொல்றாருன்னா மனசாட்சி நடக்கிற ஒரு போராட்டத்தில் சொல்றாரு. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆமி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியவர்களை செய்யாதபடிக்கு ஒன்றுக்கொண்டு விரோதமா இருக்கிறது. இங்க பாருங்க எங்க சொல்றோம்னா நம்ம இருதயத்துல நம்முடைய அந்த மனதுல வந்து சொல்லப்படுதா, ஆவியினால் நடத்தப்படுகிறார், நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர் அல்லவே, மாம்சத்தின் கிரியங்கள் வெறியகரமா இருக்கின்றன. மாம்சத்துக்கு எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிராதனை, வில்லி சுனியம், பாய்கள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினை மார்க்கங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. ஒரு சக்தி வந்து இந்த சக்தியை வந்து மோதி பாருங்க. இது எல்லாமே வந்து நம்ம மனதுல வந்து போராட்டமா இருக்கிறது பாருங்க. மனதுல வந்து எல்லாம் வந்து மோதினா இப்படிப்பட்ட செயல்களை தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் சொல்லுகிறேன் பாருங்க. இந்த மாதிரி காரியத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த முதல்ல போராட்டம் உண்டாகி அதுக்கு அனுமதி கொடுத்தோம்னா நம்ம ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யத்துல வந்து நிச்சயமாக நம்ம வந்து வாழ்க்கை இருக்கப்படுகிறோம். அதுக்கு பதில் அவர் என்ன செய்யணும், எந்த காரியத்துக்கு அனுமதி கொடுக்கணுங்கிறத வந்து அப்படியே சொல்றாரு பாருங்க. 22 ஆவின் கனி நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அந்த ஆவின் கனியுடைய எண்ணங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு அனுமதி கொடுத்தா தான். இப்ப நான் வந்து வந்து என் மனதுல நினைக்கிறோம், மதுரையில் இடம் நினைக்கிறோம், அதுதான் நம்மளோட வாழ்க்கையை நம்ம செய்ய போற மாதிரி. அதுல என்ன சொல்றாருன்னா அந்த ஆவின் கனியில அன்பு,
சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசையத்தையும் சிறுவில் அறிந்திருக்கிறார்கள். நம்ம ஆவியினாலே பிழைத்திருக்கிறபடி ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். பாருங்க, வாழ்க்கையில பாருங்க, நம்ம ஆவிக்கேற்றபடி நடக்கணும். 2 பிரமாணங்கள் நம்ம கூட மோதுகிறது. ரெண்டுமே மனதில் தான் மோதுகிறது. மனதை சுத்த மனசாட்சியோட காத்துக்கொள்ளணும் அப்படின்னா, முதலாவது நாம் எந்த எண்ணங்களை அனுபவிக்கிறோம், நம்ம எப்படியா இருக்கிறோம் அப்படின்னு முக்கியமாட்டுறது. அப்ப மனதுங்கிறது ஒரு எம்டி பவுல் மாதிரிதான். அதை நம்ம எம்டியா விடக்கூடாது. அது தேவ வசனத்தால் நிறைந்துகிட்டே இருக்கும் பொழுது, இந்த மனது தேவ வசனத்தால் நடந்து கொண்டிருக்கும் பிசாசு அவனுடைய எண்ணங்களை உள்ள நம்முடைய வாழ்க்கையில கலையை போல விதைக்கும் பொழுது அதுக்கு இடமே இருக்காது பாருங்க. ஏன்னா ஏற்கனவே ஃபுல்லாவே என்ன இருக்குன்னா, தேவனுடைய வசனம் நிறைந்திருக்கிறது. தேவனுடைய ஆவிக்குற்ற காரியங்கள், காரியங்கள் நிறைந்திருக்கும் பொழுது பிசாசு நம்மளை ஆக்குபை பண்ணவே முடியாது. பார்த்துங்க, நம்ம எப்பவுமே என்கேஜாவே இருப்போம். அதுதான் முக்கியம். எப்பவுமே தேவனுடைய வார்த்தையில நம்ம என்கேஜா இருக்கணும். நம்ம மனதை சுத்த மனசாட்சியோட காத்துக்கொள்ளணும். ஏன்னா நம்முடைய மனசாட்சியும் நமக்கு சாட்சி சொல்லணும். நம்ம என்ன காரியங்களை செய்கிறோம், எப்படியா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம்ங்கிறது நம்முடைய மனசாட்சி சாட்சி சொல்லுகிறதா இருக்கிறது பாருங்க. இது நம்முடைய மனதில் ஏற்பட்ட ஒரு பிரமாணம் பார்க்கணும். இந்த பிரமாணத்தை கர்த்தர் நமக்கு ஃப்ரீ வில்லா கொடுத்திருக்காரு. அக்சஸ் நம்ம தான் பண்றோம். அவர் அக்சஸ் பண்றது. அவர் நம்ம மேல ஏதோ ஒரு காரியத்தை திணிச்சு நம்மளை அப்படியே, நீங்க நிறைய பேர் அதான் பண்ற பாரு, கர்த்தரே நம்ம கையை பிடிச்சி இழுத்து அப்படியே கொண்டு போய் பரலோகத்துக்கு சேர்த்துருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம நடக்கணும், நம்ம எழுந்திருக்கணும், நம்ம வேதவசனத்தை படிக்கணும், நம்ம வேதவசனத்தை தியானம் பண்ணணும், நம்ம வேதவசனத்தை அறிக்கை பண்ணணும், நம்ம வேதவசனத்தை கொண்டு ஜெபம் பண்ணணும். நம்முடைய மனதுல தேவ வசனத்துல நிறைந்திருக்கும் பொழுது நம்முடைய மனது ஒரு அப்பதான் கர்த்தர் என்ன பண்ற மனதை எடுத்துக் கொடுக்குறாரு. அப்பதான் மனதை நம்ம தேவ சமூகத்துல ஒப்படைக்கணும் பார்த்துக்கணும். அப்பதான் நம்ம செய்யற காரியங்கள்ல அந்த மனதில் கர்த்தர் பேசுவாரு, நம்மோட கூட சாட்சியிடும். நம்ம கர்த்தர் நம்ம ஒரு வெற்றி வாழ்க்கைக்கு நேராக நம்ம நடத்துவாங்க. சொல்ற மாதிரி நம்மளும் நீயும் உன் பிள்ளைகளும் வாழ்ந்து பிழைத்திருக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள்ற மாதிரி கர்த்தர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் பின்னாடி கொடுப்பாரு. வேதவசனத்தை பாரு, இந்த வேதவசனம் இப்படியா இருக்கிறது, இந்த வேதவசனம் இப்படியா சொல்லுது, அதன்படி நட அப்படின்ற பாருங்க. மற்றபடி ஸ்டேரிங் நம்ம கையில தான் இருக்கு. கர்த்தர் நம்ம பக்கத்துல உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. பசுத்த ஆவியானவர் நம்மளோட தான் உட்கார்ந்து இருக்காரு, அட்வைஸ் பண்றாரு. ஸ்டேரிங் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம லெஃப்ட் திருப்பினா வண்டி லெஃப்ட் திரும்பும், ரைட்டு திரும்ப லெஃப்ட் ரைட்டு திரும்பும். கர்த்தருக்கு நம்ம ஸ்டேரிங் ஒப்படைச்சிருக்க முடியாது. பார்த்துக்கணும். பரலோகத்துக்கு கர்த்தர் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்காரு. நமக்குள்ள ஒரு தேவ சுத்தத்தை வச்சிருக்கிறாரு. தேவ சுத்தத்தை அறிகிற அறிவையும் நமக்குள்ள வைத்திருக்கிறாரு. வேத வசனம் அதில் கேட்ட உதவி செய்கிறது பாருங்க. நம்ம தான் நடத்துகிறோம். பாருங்க, அதனாலதான் யாக்கோபு 3வது அதிகாரத்தில் பேர்பட்டது. நான் அந்த நாவை குறித்து போட்டு நடத்துகிறவன் பாருங்க. அந்த விசுவாச கப்பல் பாருங்க, அதோட ஸ்டேரிங் அந்த சுக்கான் நம்ம நாக்குல இருக்குன்னு போட்டுருக்கு. நடத்துகிறவன் போகும்போது யோசிக்கும் இடம் எதுவோ அப்படின்னு போட்டுருக்கு. நம்ம தான் நடத்துறோம், நம்ம தான் அதற்கு நேராக அந்த கப்பல் திருப்பப்படும். இந்த மாதிரி நம்முடைய விசுவாச வாழ்க்கைங்கிறது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு கப்பல் மாதிரி. அது போய் நல்ல திறமை கர்த்தர் என்ன டெஸ்டினி கொடுத்துருக்காரோ அந்த டெஸ்டினி நேரம் போகணும் பாருங்க. அதன் அடிப்படையில நம்ம மனசாட்சி சுத்தமா இருக்கணும். அப்பொழுதுதான் பாருங்க, நம்ம ஆவி ஆத்மா சரீரத்துல நம்ம குற்றமற்றவர்களாக காணப்படுவோம். நம்முடைய மனசாட்சியும் நமக்காக என்ன பண்ணுவோம், கர்த்தருக்காக சாட்சி எடுக்கும். நம்முடைய மனசாட்சியும் நம்ம இப்ப நான் நீதிமான்றது நானே அக்செப்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். என்னுடைய வாழ்க்கையில நான் அக்செப்ட் பண்ணாதான் நான் மற்றவர்களுக்கு தேவசனத்தை பிரசங்கம் பண்ண முடியும். தேவசனத்துல சொல்ல முடியும், சுவிசேஷத்தை சொல்ல முடியும். என்னுடைய மனமே எனக்கு குற்றவாளி தீர்க்க இந்த குற்ற மனசாட்சியோட நம்ம எப்படி மக்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்ல முடியும்? இப்ப என்னுடைய மனசை சுற்றமா பாதுகாத்துக் கொள்ளணும் பாருங்க. நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் நம்ம எப்படி வீட்டை பெருக்கி சுத்தமாக வைத்துக் கொள்கிறோமோ அதே மாதிரி நம்முடைய மனதையும் என்ன பண்ணணும், சுத்தமாக வைத்துக்கணும். தேவனுடைய தெரிவிக்கணும். தீமையான எண்ணங்களை அதை அவாய்ட் பண்ணணும். பரிசுத்த எண்ணங்களை மேற்கொள்ளணும். பரிசுத்த எண்ணங்கள் வருது வேத வசனத்தின் முடிவு வருது. நாம் அதுல என்கேஜ்மெண்டா பைபிள் காரியங்களை நம்ம என்கேஜ்மெண்டா இருந்தோம்னா இதெல்லாம் பாவத்தை தவிர்க்கலாம். இந்த வாழ்க்கையை சுத்தமாக நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள மனசாட்சி தேறினவர்களாய் நடக்கலாம். தேவ சுத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நடக்கும். பார்த்தோம். நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, வேதத்துல வாசிக்கிற ஆண்டவரே, மனசாட்சி எங்களுக்கு சாட்சி சொல்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே, நமக்கு மனசாட்சியில குற்ற மனசாட்சி உடையவளாய் அல்ல ஆண்டவரே. கர்த்தாவே, ஒரு மனசாட்சியில தேவ வசனத்தை நிறைந்தவர்களா இருக்க உதவி செய்வீராக. எங்கள் இருதயம் ஆண்டவரே தேவ வசனத்தை நிறைந்திருக்கட்டும். இது கேட்கிறோட இருதயம் ஆண்டவரே தேவ வசனத்தை நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பாவம் அல்ல, பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த எண்ணங்கள், தேவ ராஜ்யத்துக்குரிய எண்ணங்கள் ஆண்டவரே எங்களுடைய மனதில் முழுவதுமாக நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. அவைகள் எங்களை மேற்கொள்ளட்டும். நாங்களும் எங்கள் பிள்ளைகளும்
வாழ்ந்து பிறக்கும்போது நாங்கள் ஜீவனை தெரிந்து கொள்கிறோம் ஆண்டவர், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்கிறோம் ஆண்டவர். கர்த்தாவே, ஆவியின் கனிகள் எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலே உண்டாகட்டும், வாழ்க்கையில கர்த்தர் நடக்கட்டும். அதையே புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, கற்புள்ளைகளோ அவை எல்லாத்தையும் சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்கிறார் ஆண்டவரே. நற்காரியங்களை சிந்திக்க உதவி செய்கிறார் ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்கள்ல தேவனுடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய எண்ணங்கள் ஆண்டவரே உமக்காக உங்களுடைய சித்தத்தை மட்டும் சிந்திக்கிற எண்ணங்களாய் மாற்றுவீராக. எங்களுடைய எண்ணங்கள்ல இருக்கிற எல்லா அழுக்கான காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறந்து போவதாக ஆண்டவரே. எண்ணங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த கரத்துல எப்போது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தை கொடுத்தீர்கள். ஆசீர்வாதமாகத்தான் இருந்தது. ஏனென்றால் நீங்க கொடுத்த அத்தனை வார்த்தையும் ஸ்பிரிட் அகெயின்ஸ்ட் ஃபிளஷ், ஆத்மாவுக்கு எதிராக நிற்கிற எல்லா விஷயங்களும் எங்களோட சரீரத்துல இருந்து வருகிறது. எங்களோட ஒரு ரோமன்ஸ்ல தான் சொல்லியிருக்குது, if we are filled by the spirit and we walk in the spirit, we will modify the deeds of the flesh. என்றபடியால் இது ஒரு பெரிய வார். எங்களோட கூட சத்தியத்துக்குள்ள வந்த புள்ளிகளுக்கு, ராட்சத்துக்குள்ள இருக்கிற புள்ளிகளுக்கு சாத்தாண்ட டெம்ப்டேஷனும் இருக்குது. ஆனா அது ஒரு வார். அவங்களோட வார் அந்த ஆத்மா அவங்களுக்குள்ள இருந்து இந்த உலகத்துல இருக்க மட்டும் அவங்களுக்கு அந்த ஒரு வார் இருக்குது. அது என்ன மாதிரி என்றா ஸ்பிரிட்டுக்கும் ஃப்ளெஷ்ஷுக்கும் உரிய ஒரு அகேன்ஸ்டா நடக்கிற ஒரு வார். ஆனா அதுலதான் நீங்க சொன்ன மாதிரியே கீழ்ப்பணிந்து நடக்க வேணும். பரிசுத்த ஆவியின் அவருடைய நடத்துதல் எங்களுக்குள்ள இருக்குதென்றால் நாங்கள் அதை எப்பொழுதும் கீழ்ப்படைகிறதுக்குரிய புள்ளிகளாக இருந்து அவரையே நாங்கள் முதலாவதா வைத்து அவரை நாங்கள் டு ப்ளீஸ் ஹிம் ஃபர்ஸ்ட், அதுதான் முதலாவதா நாங்கள் இருக்க வேண்டியது விஷயம்.